இந்த கேக் எதுல செஞ்சதுன்னு தெரிஞ்சா நீங்க அசந்துருவீங்க. ரொம்ப ஹெல்தியா, சாஃப்டா, அதே சமயம் டேஸ்ட்லயும் அல்டிமேட்டா இருக்கும் இந்த கேக்கு. அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு சின்னதா ஒரு மாம்பழத்தை தோல் நீக்கிட்டு நல்லா அரைச்சு பேஸ்டா எடுத்துக்கோங்க. இப்ப இங்க ஒரு பவுல்ல 1 கப் இட்லி தோசை மாவு, ரொம்ப புளிச்ச மாவு வேண்டாம், ஃப்ரெஷ்ஷான மாவே எடுத்துக்கோங்க. அதுல 3/4 கப் வெல்லம், நம்ம அரைச்சு வச்ச மாம்பழம் விழுது, 1/4 கப் ரவையை சேர்த்து நல்லா கலந்து அது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஊற விட்டுருங்க. இப்ப 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதுல 1/2 கப் துருவின தேங்காய், 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா ஒன்னா கலந்ததுக்கு அப்புறம் நம்ம கேக் பண்ற டின்ல கொஞ்சமா நெய் தடவி விட்டு நம்ம செஞ்சு வச்ச கேக் கலவையை சேர்த்து நல்லா சமன் பண்ணி விட்டு இப்ப ஏற்கனவே சூடு பண்ண ஒரு பழைய கடாயில இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு கேக் டின் அது மேல வச்சு ஒரு மூடி போட்டு விட்டுருங்க. நல்லா ஒரு 3/4 மணி நேரம் சிறுந்தீலே வேக விட்டு எடுத்தா சூப்பரான புதுமையான ஒரு கேக் ரெடி. இது ஒரு டேஸ்டும் அல்டிமேட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல வாசனையோட சூப்பரா இருக்கும் இந்த கேக்கு.